என்ன மித்தராசா, எங்கே தான் போகிற, புலப்பத்தராசா, என்னத்தான் பண்ண போகிற, இப்படி தான் லிரிக்ஸு. அதில் இப்போ நீ பாரதி ராசாவா, இல்லை பாக்கியராஜாவா, இல்லை பாண்டியராஜாவா, இல்லை புலப்பத்த ராசாவா, இந்த ஸ்டைல் தான் எல்லாமே அதில் லிரிக்ஸு கொடுத்துருந்தது. அதுதான் இதை வந்து ஒரு ஃபன்னியாக ஒரு பண்ணணும் அப்படின்றது. பட்டு ஃபுல் பீட்டில் வேணும்ட்டாரு, நல்ல டான்ஸிங்காக வேணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அப்போ தான் இந்த பாட்டு, என்ன மித்தராசா எங்கே தாண்டா போகிற, பொழப்பத்த ராசா பண்ணி குத்த போகிற, இவன் பாரதி ராசாவா இல்லை பாக்கிய ராசாவா இல்லை பொழப்பத்த ராசாவா இப்படின்ற மாதிரி இப்போ நல்லா இருக்கும். அது என்னன்னா, நம்ம இவன் படம் எடுக்கிறத அந்த ஊர் மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்ட்டு இருக்கு. இதுவே ஒரு யூனிட்டோட போய் இறங்கி பெரிய ஆர்டிஸ்ட் கேரவன் இதெல்லாம் வச்சிருந்தா அந்த ஊர் மக்களோட பார்வை எப்படி இருக்கும், ஒரு நாயகன் அப்படின்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இவனை நான் மாட்டு வண்டியில் கேமரா வச்சுட்டு போகிறேன் அப்படிங்கும்போது அட என்ன முத்தராசா இப்படி தானே பார்த்துருப்பாங்க. இப்படி பார்க்க வேண்டியதை இவன் இப்படி படம் எடுக்கிறானே அப்படின்னு அதை அவங்க என்ன சொல்கிறது, நம்மளே சொல்லிடுவோம் பாட்டு மூலமாக அப்படின்ட்டு எடுத்தது பாட்டு தான். அது ரொம்ப அழகாக இவர் தான் பாடியிருக்காரு முதல்ல வந்து இவரோட மியூசிக்கில் ஃபஸ்ட்டு பாட்டு இது. சும்மா ட்ராக் மாதிரி தான் அனுப்புனார். அவரோட வாய்ஸ்லேயே அது ரொம்ப என்னென்னா ஒரு கிண்டல் பண்ணுற தொனி இருக்கு இல்லைங்களா, அது இவரோட வாய்ஸில் ரொம்ப அழகாக கன்வே ஆகிருந்துச்சு.